வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் திருமல 4 மாட வீதியில கருட சேவா 2 வாட்டி நடக்கும். ஸோ இந்த மாசம் 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஆகஸ்ட் 17th கருட பஞ்சமி அன்னைக்கு ராத்திரி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திருமல 4 மாட வீதியில கருட வாகன சேவா இருக்கு. யாராவது நாளைக்கு திருமலால இருக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிராவண பௌர்ணமி ஆகஸ்ட் 28ஆம் தேதி சிராவண பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவா இருக்கு. ராத்திரி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திருமல 4 மாட வீதியில கருட வாகன சேவா இருக்கு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி 2 வாட்டி கருட சேவா இருக்கு. ஸோ இந்த டேட்ஸ்க்கு முன்ன பின்ன யாராவது திருமலால இருக்கிற அப்படின்னா மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதே போல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிறது சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அவங்க இஷ்யூ பண்ண ஒரு 1.5 மணி நேரத்துக்கெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிட்டே வருது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அவ்வளோ ஃபாஸ்டா இஷ்யூ பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது 10,000 டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு 2000 டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. டோட்டலா 12,000 டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது எக்ஸாக்ட் டைம்ன்றது கிடையாது. நைட் டைம்ல மாத்திரம் இஷ்யூ பண்றது கிடையாது. டே டைம் தான் இஷ்யூ பண்றாங்க. ஏர்லி மார்னிங் காலையில டைம்ல இருந்து இஷ்யூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும், நாங்க ஆன்லைன்லாம் புக் பண்ணல நினைச்சீங்கன்னா நீங்க மேக்சிமம் வீக் டேஸ்ல வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிடலாம். வீக்கெண்டுன்னு பார்த்தோம்னா ஏர்லியா ஒரு 3 மணிக்கு 5 மணிக்கே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வீக் டேஸ்ன்னு பார்த்தோம்னா காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கு கூட இஷ்யூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது எக்ஸாக்ட் டைம்ன்றது இல்ல, கிரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகுது. அதனால நீங்க வீக் டேஸ்லயே பிளான் பண்ணிக்கோங்க சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கன்ன்றது ஸ்ரீவாரிமெட்ல கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா 2-3 பேர் பக்தர்கள் அந்த டவுட் கேட்டிருக்கீங்க. நாங்க நேரா போயிட்டோம், அங்க டோக்கன் கொடுக்கலன்ற மாதிரி. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு டோக்கன்ன்றது நம்மளுக்கு அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்க செப்பரேட் கவுண்டர் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு செப்பரேட்டா இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா இருக்கு. சாரி, கவுண்டர். நீங்க இங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு தான் போகணும். அதாவது இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு தான் தரிசனம். ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்கள் இன்னைக்கு டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க நடந்து போறது நாளைக்கு காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நடந்து போறதுக்கு உங்களுக்கு அதுல கொடுத்துருக்கிற டேட்டுக்கு தான் நீங்க நடந்து போற மாதிரி இருக்கும். 1200வது படியில மஸ்டா ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்கள். அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா எந்த டோக்கன் இஷ்யூ பண்றது கிடையாது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கூட கவனம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, அலிப்பிரி நடப்பாதையில போறவங்களுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்களான்னு. கொடுக்கறது கிடையாது. நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டோம்னா போகலாம், இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இருப்பீங்களா டிக்கெட், அதெல்லாம் எடுத்துட்டு போகலாம். அதாவது டோக்கன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நடந்து போற பக்தர்கள் நடந்து போகலாம். நடந்து போற பக்தர்கள் மஸ்டா கையில டிக்கெட்டோ டோக்கனோ இருக்கணும்ன்ற கண்டிஷன் எல்லாம் கிடையாது. அதே போல நடந்து போற பக்தர்கள் மேக்சிமம் டே டைம், அதாவது மார்னிங் டைம்லயே பிளான் பண்ணிட்டு போங்க. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.